அருண் ஜெட்லி மைதானத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தனது அபாரமான சதத்தால் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதினார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளிலேயே இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்தார். இந்த இளம் தொடக்க ஆட்டக்காரர் தனது 7வது டெஸ்ட் சதத்தை 145 பந்துகளில் எட்டி சிவப்பு பந்து கிரிக்கெட்டில் தனது அற்புதமான ஓட்டத்தை தொடர்ந்தார். அவரது ஆட்டம் மைதானத்தில் இருந்த அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. மதிய உணவு இடைவேளைக்குப் பிறகு ஜெய்ஸ்வால் தனது ஆட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தினார். ஜெய்டன் சீல்ஸின் முதல் ஓவரிலேயே 3 பவுண்டரிகளை அடித்து தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அவரது துல்லியமான டைமிங்கும் அமைதியான அணுகுமுறையும் மீண்டும் ஒருமுறை தனித்து நின்றன. பொறுமையையும் நம்பிக்கையான ஷாட் பிளேயையும் அவர் ஒருங்கே வெளிப்படுத்தினார். இது ஒரு சிறந்த பேட்ஸ்மேனுக்குரிய இலக்கணம் என்பதை நிரூபித்தது. இந்த சதம் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஜெய்ஸ்வால் தனது 24வது பிறந்த நாளுக்கு முன்பே 7வது டெஸ்ட் சதத்தை எட்டியுள்ளார். இது ஒரு அபாரமான சாதனை. இந்த சாதனையை 3 வீரர்கள் மட்டுமே முறியடித்துள்ளனர். டான் பிராட்மேன் 12 சதங்களுடனும், சச்சின் டெண்டுல்கர் 12 சதங்களுடனும், கார்ஃபீல்ட் சோபர்ஸ் 9 சதங்களுடனும் முன்னணியில் உள்ளனர். இப்போது ஜெய்ஸ்வால் ஜாவித் மியாண்டட், கிரஹாம் ஸ்மித், அலாஸ்டர் குக் மற்றும் கேன் வில்லியம்சன் போன்ற ஜாம்பவான்களின் பட்டியலில் இணைந்துள்ளார். இவர்களும் அதே வயதில் தலா 7 சதங்களை அடித்தவர்கள். இந்த இளம் வீரர் தனது திறமையால் உலக கிரிக்கெட் அரங்கில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். அவரது ஆட்டம் பல இளம் வீரர்களுக்கு உத்வேகமாக அமைகிறது. ஜெய்ஸ்வால் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானதிலிருந்து இந்தியாவின் தொடக்க ஆட்ட வரிசை அவரது நிலையான ஆட்டத்தால் பெரிதும் வலுப்பெற்றுள்ளது. இந்த காலகட்டத்தில் ஜெய்ஸ்வால் மட்டும் 7 சதங்களை அடித்துள்ளார். மற்ற இந்திய தொடக்க ஆட்டக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து 6 சதங்களை மட்டுமே அடித்துள்ளனர். இது ஜெய்ஸ்வாலின் ஆதிக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. உலக அளவில் இதே காலகட்டத்தில் அதிக சதங்கள் அடித்த அடுத்த தொடக்க ஆட்டக்காரர் இங்கிலாந்தின் பென் டக்கெட் ஆவார். அவர் 4 சதங்களை மட்டுமே அடித்துள்ளார். இது ஜெய்ஸ்வாலின் தனித்துவமான திறமையையும் சர்வதேச கிரிக்கெட்டில் அவரது தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. அவர் இந்திய அணியின் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கிய தூணாக விளங்குகிறார். 23 வயதான ஜெய்ஸ்வால் இந்த இன்னிங்ஸில் மற்றொரு மைல்கல்லையும் எட்டினார். அவர் தனது 50வது சர்வதேச போட்டியில் 3000 சர்வதேச ரன்களை நிறைவு செய்தார். இந்த சாதனையை எட்டிய 4வது இந்திய இடது கை தொடக்க ஆட்டக்காரர் என்ற பெருமையையும் பெற்றார். சௌரவ் கங்குலி, கௌதம் கம்பீர் மற்றும் ஷிகர் தவான் ஆகியோர் இதற்கு முன் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இது அவரது பன்முகத்தன்மையையும் அனைத்து வடிவ கிரிக்கெட்டிலும் ரன் குவிக்கும் திறனையும் காட்டுகிறது. ஜெய்ஸ்வால் ஒரு முழுமையான பேட்ஸ்மேன் என்பதை நிரூபித்துள்ளார். அவரது ஆட்டம் இந்திய கிரிக்கெட்டின் பொற்காலத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. ஒவ்வொரு போட்டியிலும் அவர் புதிய சாதனைகளை படைத்து வருகிறார். ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து சாய் சுதர்சன் களத்தில் உறுதியாக நின்றார். அவர் 57 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கே.எல். ராகுல் 32 ரன்களில் ஆட்டமிழந்த பிறகு இந்த ஜோடி ஒரு சதம் பார்ட்னர்ஷிப்பை அமைத்து இந்தியாவை வலுவான நிலையில் வைத்தது. இது அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமானது. முன்னதாக இந்திய அணிக்கு முதல் முறையாக கேப்டனாக செயல்பட்ட சுப்மன் கில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தார். ஜெய்ஸ்வாலும் ராகுலும் இந்தியாவிற்கு ஒரு நிலையான தொடக்கத்தை அளித்தனர். பின்னர் இளம் இடது கை ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் இன்னிங்ஸின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவரது ஆட்டம் அணியின் நம்பிக்கையை அதிகரித்தது. சமீபத்தில் டி20 அணியில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இருந்த போதிலும் டெல்லியில் ஜெய்ஸ்வால் அடித்த சதம் அவரது மன உறுதியையும் முதிர்ச்சியையும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது. இது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஒரு சான்று. அவர் தனது பேட்டை உயர்த்தி ரசிகர்களின் கரகோஷத்தை ஏற்றுக்கொண்ட போது
மைதானம் முழுவதும் எழுந்து நின்று கைதட்டியது. இது ஒரு இளம் நட்சத்திரத்தின் எழுச்சியை கொண்டாடும் தருணம். இந்தியாவின் மிகச் சிறந்த இளம் நட்சத்திரங்களில் ஒருவராக அவர் தொடர்ந்து வளர்ந்து வருகிறார். அவரது பயணம் பலருக்கு உத்வேகம் அளிக்கிறது. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை. இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் ஒரு சக்தி. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.